முருகன் பக்தர்களே, இந்த ஒரு வழிபாடு 7 தலைமுறை பாவத்தையும் நீக்கும். மே 1 சித்திரை பௌர்ணமி நாளில் ஒரு முறை வழிபட்டால் அந்த வருடத்தில் வரும் 12 பௌர்ணமி வழிபாட்டின் பலன் கிடைக்கும். லைக் மற்றும் ஷேர் பண்ணி கமெண்டில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். இந்த நாள் சக்தி நிறைந்த நாள் என்பதால் நாம் செய்யும் பிரார்த்தனை குழப்பங்களை நீக்கி தெளிவையும் அமைதியையும் தரும். சித்திரை பௌர்ணமி 2026 மே முதல் தேதி வருகிறது. இந்த நாளில் காலை 9 மணி முதல் 10:30 வரை அல்லது மாலை 6 மணி முதல் 8 மணி வரை வழிபாடு செய்வது சிறப்பு. பெரிய பூஜை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஒரு விளக்கு ஏற்றி பானகம் அல்லது சர்க்கரை பொங்கல் எளிய நெய்வேத்தியம் வைத்து மனசார பிரார்த்தனை செய்தாலே போதும். இந்த நாளில் சிவன், விஷ்ணு, முருகன், சித்திரகுப்தர் ஆகிய தெய்வங்களை வணங்கினால் மிகுந்த பலன் கிடைக்கும். சந்திர பகவானை நினைத்து பிரார்த்தனை